Dear plus one commerce students, good morning. Today we shall discuss 6th unit business finance, 20th chapter international finance. பன்னாட்டு நிதி பற்றி பார்க்க இருக்கிறோம். 20.01 introduction. International finance is a branch of financial economics that deals with the monetary interactions that occurs between two or more countries. This section is concerned with the topics that includes foreign direct investment and currency exchange rates. It also involves issues pertaining to financial management such as political and foreign exchange risk that comes with the managing multinational corporations. பன்னாட்டு நிதியியல் என்பது நிதி பொருளாதாரத்தினுடைய ஒரு பகுதியாகும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய நிதி பரிமாற்றங்களை பற்றியது இந்த பன்னாட்டு நிதியியல்ங்கிற பாடம். அந்நிய நேரடி முதலீடு, அப்புறம் நாணய மாற்று விகிதம், அந்நிய நேரடி முதலீடு அப்புறம் நாணய மாற்று விகிதம் ஆகியவற்றோட நெருங்கிய தொடர்புடையது. பன்னாட்டு நிறுவனங்களினுடைய நிதி மேலாண்மையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதில் பன்னாட்டு நிதியியல் முக்கிய பங்காற்றுகிறது. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். In your book bag also there is a short answer question. Explain the importance of international finance. Any three. Explain the importance of international finance. Any three. International finance plays a pivotal role in the international trade and in the sphere of exchange of goods. And goods and services among the nations. பன்னாட்டு வர்த்தகத்தில் பங்கு பெறும் பொருட்கள் மற்றும் சேவை பரிமாற்றத்தில் பன்னாட்டு வர்த்தகத்தில் பங்கு பெறக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவை பரிமாற்றத்தில் பன்னாட்டு நிதி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. The following points highlight the importance of international finance. பன்னாட்டு நிதியியலோட முக்கியத்துவம் பற்றி பார்க்க இருக்கிறோம். International finance helps in calculating the exchange rates of various currencies of nations and the relative worth of each and every nation in terms thereof. பன்னாட்டு நிதியியல் பல்வேறு நாடுகளோட நாணய மதிப்புகளையும் அதன் மாற்று விகிதங்களையும் நிர்ணயிப்பதற்கு உதவுகிறது. பன்னாட்டு நிதியியல் பல்வேறு நாடுகளோட நாணய மதிப்புகளையும் அதன் மாற்று விகிதங்களையும் நிர்ணயிப்பதற்கு உதவுகிறது. It helps in comparing the inflation rates and getting an idea about investing in international debt securities. இது பல நாடுகளோட பணவீக்க விகிதங்களை ஒப்பிட்டு பார்த்து எந்த நாட்டு பத்திரத்தில் முதலீடு செய்வதுன்னு முதலீட்டாளர்கள் முடிவெடுப்பதற்கு உதவுகிறது. பல நாடுகளோட பணவீக்க விகிதங்களை ஒப்பிட்டு பார்த்து எந்த நாட்டு பத்திரத்தில் முதலீடு செய்தால் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், வட்டி இழப்பு இல்லாமல் இருக்கும், வட்டி அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத முடிவு செய்வதற்கு முதலீட்டாளர்கள் முடிவு எடுப்பதற்கு உதவுகிறது. It helps in ascertaining the economic status of the various countries and in judging the foreign market. இது
பல்வேறு நாடுகளோட பொருளாதார நிலையை அறிவதற்கும் பல்வேறு நாடுகளோட பொருளாதார நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சந்தை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவுகிறது. சந்தை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவுகிறது. இட் ஹெல்ப்ஸ் இன் அசர்டைனிங் the fourth one, International Financial Reporting System. International Financial Reporting System IFRS facilitates a comparison of financial statements made by various countries. பன்னாட்டு நிதி அறிக்கை அமைப்பின்படி பல நாடுகளோட நிதி அறிக்கைகளை ஒப்பிடுவதற்கு உதவுகிறது. It helps in understanding the basics of international organizations and maintaining the balance among them. பன்னாட்டு நிதி அமைப்புகளின் அடிப்படை கட்டமைப்புகளை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவைகளுக்கு இடையில் சீர்நிலையை பராமரிப்பதற்கும் உதவுகிறது. Then the last one, international finance organizations such as IMF, International Monetary Fund, World Bank, etc. mediate and resolve financial disputes among the member nations. பன்னாட்டு நாணய நிதியம், உலக வங்கி, இந்த மாதிரி உள்ள நிதி அமைப்புகள் பல நாடுகளுக்கு இடையில் நிதி சார்ந்த பிரச்சனைகளில் தலையிட்டு அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உதவுகிறது. Okay students, thank you.